இதயத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நமக்கு இன்னும் ஒரு ஆராதனை, தெய்வீக ஆராதனையோடு இருக்கிறது. மதிய வேளையில் ஒரு ஆராதனை, இரவு ஒரு ஆராதனை, டூ many சர்வீசஸ் கண்டினியூஸ்லி. இடையில ஒரு 4 மணி நேரம் பிரேக்கு கொடுத்துட்டாங்க பிறகு, நான் போகிறதுனால, இல்லாட்டி என்னையும் உட்கார வச்சுருந்துருப்பாங்க. ஆகையினால ஒரு டைட் ஷெட்யூல் இன்றைக்கி ஃபுல்லாக. ஓய்வு நாள் ஆரம்பித்ததுலேருந்து இனி இன்று இரவு வரையிலும் இந்த எப்பொழுதெல்லாம் முழு இரவு ஜெபம் வைக்கப்படுகிறதோ நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உண்மையிலேயே டிக்கெட் இருந்தால் நான் இருந்துட்டு போயிடுவேன். நாளைக்கு இன்னொரு அப்பாயின்மெண்ட். ஆகையினால போதகரை நான் பாராட்டுகிறேன். அநேக திருச்சபைகளில் முழு இரவு ஜெபம் இல்லாமல் போயிற்று. சௌந்தரிய அட்வென்டிஸ்ட் ஆலயங்களில், பல ஆலயங்களில் முழு இரவு ஜெபம் என்பது இல்லாமல் போயிற்று. அதை இங்கு நடத்துகிறதை குறித்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். போதகரை பாராட்டுகிறேன். திருச்சபையின் பொறுப்புகளில் இருக்கிறவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி சாபத். ஹாப்பி சாபத். நான் ஹாப்பி சாபத் சொல்கிறேன், பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். ஹாப்பி சாபத். ஹாப்பி சாபத். பிரைஸ் தி லார்ட். சுருக்கமாக உங்களை ஒரு சத்தியத்திலே வழிநடத்த நான் விரும்புகிறேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக வெளிப்போடு இருக்கணும். யாரும் தூங்கக்கூடாது. கொஞ்ச நேரம் தான் சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் எவனுடைய உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறாரோ அவனுடைய உள்ளத்தில் என்ன வராது? கனநித்திரை நாவி இருக்காது. பரிசுத்த ஆவி இருக்கிற இடத்துல எந்த ஆவி இருக்காது? கனநித்திரை நாவி இருக்காது. உங்களுக்கு எந்த ஆவி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சோதிச்சு பாருங்கள். தயவு செஞ்சு ஐத்திக்கு மாதிரி மேலேருந்து விழுந்தால் நான் எழுப்ப முடியாது. அப்படி எதுவும் நடக்கக்கூடாது. ஜெபத்தோடு நாம் காத்திருப்போம். கர்த்தர் நம்மை இந்த பரிசுத்த ஆராதனையிலே வழி நடத்துவாராக. உங்களுடைய கவனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 4வது அதிகாரத்தில் ஒரு 3 வசனங்களை மாத்திரம் தியானத்திற்காக நான் தெரிந்து கொண்டேன். எனக்கு போதகர் அழைப்பு கொடுத்த பொழுது ஒரு தலைப்பையும் கொடுத்து, இந்த தலைப்பில் நீங்கள் செய்தி கொடுத்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே இந்த ஓய்வு நாளின் துவக்க ஆராதனையில் ஒரு செய்தியை நான் கொடுத்தேன். இந்த நாளில் அதனுடைய அதே தலைப்பில் வேறு ஒரு செய்தியை உங்களுக்கு முன்பதாக நான் கொடுக்கும்படியாக இருக்கிறேன். Live in the world but hold on to Jesus. இந்த உலகத்தில் நீ வாழ்ந்தாலும் இயேசுவை பற்றிக்கொள் என்கிற ஒரு தலைப்பை அவர்கள் கொடுத்தார்கள். இந்த பரிசுத்த பவுல் அடியாருடைய வாழ்க்கையில் அவர் ஒரு 3 நல்ல செயல்களை அவர் செய்ததை இந்த அதிகாரத்தில் நான் வாசித்தேன். நேரம் போகிறபடினால நான் வேகமாக ஒரு பெரிய இன்ட்ரடக்ஷன் கொடுக்காம வேகமாக என்ன செய்கிறேன், நான் உள்ளே உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை ஒரே வார்த்தையிலே சொல்லணும் அப்படின்னா சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லலாம். பிலிப்பியர் நிருபத்தை ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா சந்தோஷமாக இருங்கள். இந்த ஒரு கடிதத்தில் மாத்திரம் 16 முறை சந்தோஷம், மகிழ்ச்சி அல்லது இதற்கு இணையான சொற்றொடர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 16 முறை மகிழ்ச்சி என்கிற வார்த்தையை பவுல் இந்த புஸ்தகத்தில் எழுதுகிறார். இந்த புஸ்தகத்தை எப்பொழுது எழுதுகிறார், எங்கிருந்து எழுதுகிறார் என்றால், ரோமாபுரியில் ஒரு வீட்டு சிறையில் இருந்து கொண்டு, காவலில் ஏறக்குறைய 3 ஆண்டுகள் ஒரு வீட்டு சிறையில் அவர் வைக்கப்பட்டிருக்கிறார். ஒரு காவலில் வைக்கப்பட்டிருக்கிற பவுல் பிலிப்பியருக்கு ஒரு கடிதத்தை எழுதும் பொழுது என்ன எழுதுகிறார்? சந்தோஷமாய் இருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று அவர் எழுதுகிறார். ஆகவே இந்த பாவ உலகில் நாம் பாவத்தின் ஊடாய் கட்டப்பட்டிருந்தாலும், பாவத்தின் மூலமாய் நாம் கட்டப்பட்டிருந்தாலும், பாவத்தின் மூலமாய் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருந்தாலும், இந்த உலகத்தில் நாம் இருக்கும் பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் ஆலோசனை தருகிறது. எப்படி இருக்கணுமா? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? நான் அந்த ஸ்கூலில் வீக் ஆஃப் ப்ரேயர் போகும்போது கேட்பேன், ஹவு many ஆஃப் யூ ஆர் ஹாப்பி அப்படின்னா போது எல்லாம் கை தூக்குவான், எல்லாரும் தூக்குவான். ஏன் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு கேட்பேன். அடுத்த கொஸ்டின், எப்பா நமக்கும் தெரியும் எப்படா வீக் ஆஃப் ப்ரேயர் வரும். அதுலேயும் இந்த ஃபஸ்ட்டு பீரியடு, அதில் ரொம்ப வேதனை என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு பீரியட் வந்து மாரல் பீரியடாக இருக்கும். இந்த வீக் ஆஃப் ப்ரேயரில் எது தான் கட் ஆகும்? பிரின்ஸ்பால், இந்த மாரல் பீரியட், இந்த மேக்ஸ் பீரியட் கட் ஆகக்கூடாதா, இந்த இங்கிலீஷ் பீரியடு கட் ஆகக்கூடாதா? ரொம்ப சந்தோஷம், அதெல்லாம் கட் ஆகாது. எது தான் போகும்? அல்லனா தமிழ் பீரியடு போகும். சரி,
ஏன்னா பிள்ளைகள்கிட்ட சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேட்போம். எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. எப்பாடா 2 பீரியடு நமக்கு இன்னைக்கு ஃப்ரீ அப்படின்னு நினச்சிருப்பாங்க. சரி, நாம் எல்லாரும் இந்த பூமியில பாவத்தில் கட்டப்பட்டிருந்தாலும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய உன்னதமான ஒரு திட்டம். பாவம் நம்மை ஆட்கொண்டாலும் நான் பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு, என்னை மகிழ்ச்சியாக நான் வைக்கும் பொழுது நான் பாவத்தில் இருக்க முடியாது. சரி, ஆகவே ஒரு வார்த்தையில இந்த கடிதத்தை எழுதணும், சுருக்கணும் அப்படின்னா சந்தோஷமாய். பிலிப்பியர் 4:4 என்ன சொல்லுது பார்க்காம சொல்லுங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆக இந்த கடிதம் முழுவதும் சந்தோஷமாயிருங்கள் என்கிற ஒரு வார்த்தையை பவுல் வைத்திருக்கிறார். இதில் 4வது அதிகாரத்தில் 2 விதமான காரியங்களை குறித்து பவுல் பேசுகிறார். இதில் ஒரே ஒரு விஷயத்தை உங்களோடு நான் பேசுகிறேன். முதலாவது இதை லேசாக சொல்லி நான் கடந்து செல்கிறேன். முதலாவது அனுபவம் என்ன என்பதை பிலிப்பியர் 3வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்களேன். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 3 பேரிடத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். இந்த பூமியிலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். எவ்வளவு சந்தோஷமாக இருக்க வேண்டியது அவசியமோ அதுக்கு இணையாக நாம் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடத்தில் எச்சரிக்கையாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடத்தில் நாம் எச்சரிக்கையாக இல்லாமல் இருந்தால் சந்தோஷமா இருக்க முடியாது. எச்சரிக்கை அப்படின்னு டிரான்ஸ்ஃபார்மர் எழுதியிருக்கிறான். அங்க நான் எப்படி இருக்கணும்? இல்லை நான் எச்சரிக்கை இருக்க மாட்டேன் அப்படின்னு தொட்டா சந்தோஷம் இருக்காது இல்லையா? தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஆண்டவர் சொன்னா அந்த கற்பனைகளை குறித்து நாம் எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனோ தானவென்று அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ள முடியாது. ஆகவே தேவன் நம்மிடத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் என்கிற சொல்லுகிற பொழுது அந்த இடத்தில் நாம் எச்சரிக்கையாக இருந்தால் அது நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். எப்பொழுது நாம் பாதுகாப்பாக இருக்கிறோமோ அப்பொழுது நாம் என்ன செய்யலாம்? சந்தோஷமா இருக்கலாம். நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டே இருக்கு இல்ல? முன்னாடிலாம் போட்டிருப்பாங்க பி அவேர் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னு கேட்டில் போட்டிருப்பாங்க. அப்படின்னா உள்ள என்ன இருக்கு? நாய்கள் இருக்கிறது, ஜாக்கிரதை. இப்போ நமக்கு கோர்ட் ஆர்டர் வருது, இந்த நாய்களெல்லாம் என்ன செய்யணும்? கடத்தணும் அப்படின்னு. எங்கே போனாலும் சின்ன பிள்ளைகள், வயசானவங்க, அவங்களெல்லாம் அந்த தெரு நாய்கள் என்ன பண்ணிடுது? கிடைச்சி. இங்கே வேதம் சொல்லுகிறது அந்த நாய்களை குறித்து பேசலை. தேவன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு சிலமான நாயுடைய குணாதிசயங்களை கொண்ட மனிதனிடத்திலிருந்து நீங்கள் என்ன செய்யணும்? எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நாய்களுடைய குணங்களை உடைய மனிதனிடத்திலிருந்து நீங்கள் எப்பொழுதும் எச்சரிக்கையாக. 2வது, பொல்லாத வேலையாட்கள். எல்லா வேலையாட்களும் நல்ல வேலையாட்களாக இருக்க வாய்ப்பில்லை. ஆகவே வேலையாட்கள் பொல்லாதவர்களாக இருப்பார்களே ஆகில் அவர்களிடத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். 3வதாக யார்கிட்ட எச்சரிக்கையா இருக்கணுமா? எல்லா மாம்சத்தில் விருத்த சேதனம் செய்த இஸ்ரவேலரிடத்திலும் யூதர்களிடத்திலும் நீ எப்படி இருக்கணும்? யார் சொல்றா? ஒரு யூதனாக பவுல் சொல்லுகிறார். சுன்னத்துக்காரரிடத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொன்னா எப்படி இருக்கும்? அவன் ஒரு கிறிஸ்தவன் வர்றான், என்ன செய்? கேர்ஃபுல்லா இரு அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல பேரா, நல்ல செய்தியா அது? ஆனால் இன்னைக்கு யார்கிட்ட கவனமாக இருக்க வேண்டியது இருக்கு? உலகத்தானை விட வேதத்தை வைத்திருக்கிற ஒரு இடத்துல எப்படி இருக்க வேண்டியது இருக்கு? எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலம். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம், வேதத்தின்படி நடக்கிறவர்களாகிய நாம் ரொம்ப ஜாக்கிரதையானவர்களாக இருக்க வேண்டும். சரி, 3 காரியங்களை குறித்து பவுல் இங்கே எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில 3 அனுபவத்தை அவர் பகிர்ந்து கொள்கிறார். ஒன்று எச்சரிக்கையாக இருங்கள், இன்னொன்று தன்னை குறித்து அவர் நஷ்டம் என்று 3 விஷயத்தை சொல்லுகிறார். 3 எச்சரிக்கை, 3 நஷ்டம். இப்போ எச்சரிக்கையை விட்டுருங்க, நஷ்டத்துக்குள்ளாக நம்ம 3 விஷயத்தை படிக்க போறோம். 7வது வசனம்.
நல்ல சத்தமா, ஆகிலும் சரி. பவுல் முதலாவதாக எதை நஷ்டம் என்று எண்ணுகிறார்? ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்குள்ளாக, அவைகளை கிறிஸ்துவுக்காக நான் நஷ்டம் என்று எண்ணினேன். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். யோசனைகளில் பெரியவரும் செயல்களில் வல்லவருமாகி எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமான வேத வசனங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம். நீர் எங்களோடு பேசும்படியாக கெஞ்சுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய உள்ளத்திலே கிரியை செய்ய நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவதூதர்கள் இந்த ஆலயத்தை பாதுகாக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்கள் செவிகளில் பிரவேசிப்பதற்கு எங்கள் செவிகள் திறந்தவைகளாக இருக்கட்டும். உம்முடைய வசனத்தை பார்ப்பதற்கு எங்கள் கண்கள் திறந்தவைகளாக இருக்கட்டும். உம்மை ஏற்றுக்கொள்வதற்கு எங்கள் இருதயங்கள் திறந்தவைகளாக இருக்கட்டும். இந்த இடத்தில் அசைவாடும், எங்களோடு வாசம் பண்ணும். இந்த இடத்தில் பிரசன்னமாயிரும். அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவ ஆவியானவர் ஆட்கொள்ளும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. சரி, 7வது வசனம் என்ன சொல்லுகிறது? நான் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். 3 எச்சரிப்பை பவுல் கொடுத்துவிட்டு தனக்கு முன்பாக இருக்கிற ஜனங்களிடத்தில் அவர் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவுக்காக என்ன செஞ்சிட்டேன்? எவைகள் எனக்கு லாபமாக இருந்ததோ, எவைகள் இந்த உலகத்தில் எனக்கு பிரயோஜனமாக இருந்ததோ, அல்லது இந்த உலகத்தில் நான் எவைகளை எனக்கு லாபம் என்று எண்ணினேனோ. இந்த உலகத்தில் நமக்கு நிறைய விஷயங்கள் லாபமாக இருக்கு. எனக்கு எவைகள் லாபமாக இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் நான் என் ஆண்டவருக்காக, என் நேசருக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். நம்ம எத்தனை பேர் பவுலை போல இந்த வாக்கியத்தை சொல்ல முடியும்? இந்த உலகத்தில் எனக்கு எவைகளெல்லாம் லாபமாக இருக்கிறதோ, எவைகளெல்லாம் லாபமாக இருந்ததோ, இந்த உலகத்தில் நான் எவைகளுக்காக பிரயாசப்பட்டேனோ, எவைகளுக்காக உழைத்தேனோ, எவைகளுக்காக பாடுபட்டேனோ, எவைகளுக்காக கஷ்டப்பட்டேனோ, எவைகளுக்காக ஓடி ஓடி என் நாட்களை நான் விரயம் பண்ணினேனோ அவைகள் எல்லாவற்றையும் நான் கிறிஸ்துவுக்கென்று நஷ்டம் என்று எண்ணினேன். நான் படித்த என்னுடைய படிப்பு, நான் சம்பாதித்த என்னுடைய செல்வம், நான் சேர்த்த என் ஆஸ்தி, என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய கௌரவம் எல்லாவற்றையும் என் ஆண்டவருக்காக நான் எப்படி எண்ணுகிறேன்? நஷ்டம் என்று எண்ணுகிறேன். இந்த பரிசுத்த ஆராதனைக்குள்ளாக நான் போகும் பொழுது என் ஆண்டவரிடத்தில் நான் ஒரு பொருத்தனை செய்தவனாக, என் ஆண்டவரே, எனக்கு நீர் கொடுத்தவைகள் எல்லாவற்றையும் உமக்கு முன்பாக ஒன்றுமில்லை. ஒரு வேத வசனம் அழகாக இருக்கிறது. மத்தேயு 13வது அதிகாரம், மத்தேயு 13வது அதிகாரம் 44 வாசிங்களா 46 வரைக்கும். மத்தேயு 13வது அதிகாரம் 44 46 வரைக்கும். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். ஒரு மனுஷன் தன்னுடைய நிலத்தில் ஒரு பொக்கிஷத்தை பார்க்கிறான். அவன் அந்த பொக்கிஷத்தை பார்த்தவுடனே அந்த பொக்கிஷத்தை மறைக்கிறான். ஏனெனில் அந்த பொக்கிஷத்தை யாராவது பார்த்தால் எடுத்து போடுவார்கள். ஆகவே அவன் பார்த்த அந்த பொக்கிஷத்தை மறைத்து தனக்குண்டான எல்லாவற்றையும் என்ன செய்கிறான்? விற்கிறான். எதற்காக? தன்னுடைய நிலத்தில் அவன் பார்த்த பொக்கிஷத்திற்காக. எது பொக்கிஷம்? எது பொக்கிஷம்? பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம் இந்த பூமியில மறைக்கப்பட்டிருக்கிற ஒரு 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 பொக்கிஷத்திற்கு அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. தன் நிலத்திலே அவன் ஒரு பொக்கிஷத்தை கண்டு அதை அவன் பார்த்தவுடனே அதை பற்றிய சந்தோஷத்தினாலே, பரலோகத்தை குறித்து எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு பாடல் உண்டு, இன்ப இயேசு ராஜாவை நான்
பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்ப்பேன், ஒவ்வொரு காயங்களால் என் உதட்டால் நான் என்ன செய்வேன்? முத்தம் செய்வேன். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் அறையப்பட்டு, அழகுள்ள சரீரத்திலே காயப்பட்டு, மகிமை நிறைந்த அவருடைய தலையின் மேல் முட்கிரீடத்தால் அவரை அலங்கோலப்படுத்தினார். கோலம் என்றால் என்னது? கோலம் அப்படின்னா என்னது? கோரம் அப்படின்னா கோரம். கோரம்னா பயங்கரமா? கோரம் என்றால் அழகு. அகோரம் என்றால் அதுக்கு எதிர்ச்சொல். கோலம் இருக்குல்ல, கோலம் பார்த்துருப்போம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கோலம்னா. கோலம் என்றால் அழகு. அதுக்கு எதிர்ச்சொல் ஆ போட்டுட்டீங்கன்னா என்ன மாறிடும்? அதுதான். அவருடைய முகம் கோரமாக இருந்தது. நம்ம எல்லாம் கோரம்னா எப்படி நினைச்சிருப்போம்? எல்லாம் அது ரொம்ப அலங்கோலமாக இருந்தால் கோரம். அவருடைய முகம் கோரம் நிறைந்த முகம். ஆனால் அவருடைய முகம் காயங்களால் நிறைந்த பொழுது அது அகோரமாக மாறி இருந்தது. இந்த பொக்கிஷத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்வதற்கு தன்னுடைய எல்லாவற்றையும் விற்கிறார். தனக்குண்டான ஆஸ்தி எல்லாவற்றையும் இருக்கிறார். அது இருந்த நிலத்தையும் விற்றால் தான் அந்த பொக்கிஷத்தை அடைய முடியும். நீங்களும் நானும் பரலோகத்திற்கு போகிறது ரொம்ப ஈஸி நினச்சிட்டு இருக்கிறோம். ஈஸி தான். சிலுவையில் கிறிஸ்து மரித்ததினால் அது நமக்கு எளிதாயிற்று. அடுத்த வசனம் வாசிங்களேன், 45வது வசனம். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற ஒரு வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். பவுல் சொல்லுகிறார், என் ஆண்டவருக்காக நான் எல்லாவற்றையும் இல்லையா, எனக்கு என்னதான், ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றார். இன்னொரு அனுபவத்தை வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது, யோபு அந்த சரித்திர புஸ்தகத்தில் யோபு 2வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிங்களேன். கொஞ்சம் வேகமாக போங்க. யோபு 4வது அதிகாரம் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிங்க. சரி, என்ன நடக்குது அப்படின்னா, சாத்தான் யாருக்கு முன்னாடி போய் நிற்கிறான்? தேவனுக்கு முன்பாக போய் நின்று யார் நிமித்தம் நிற்கிறான்? யோபுவுக்காக போய் நிற்கிறான். போய் நின்றுட்டு என்ன சொல்றான்? ஒரு மனுஷன் தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்குண்டான எல்லாவற்றையும் கொடுத்துருவான். யாராவது கொடுக்குறவங்க இருக்கீங்களா? ஏன் அப்படின்னா, முதல்ல சாத்தான் ஆண்டோட்ட போய் நிற்கிறான், நின்று சொல்லுகிறான், நீர் யோபுவை சுற்றிலும் நீர் வேலி அடைக்கவில்லையோ, நீர் அந்த வேலையை எடுத்து பாரும், அவன் உம்மை தூஷியானோ. ஆண்டவர் போ அப்படின்ட்டார். இவன் போய் யோபுவை சுற்றிலும் என்ன செய்கிறான்? சேதப்படுத்துகிறான் இல்லையா. ஒரு வேலைக்காரன் ஓடி வந்து சொல்கிறான், இந்த மாதிரி உம்முடைய ஆடு மாடுகளெல்லாம் நான் மேய்ச்சிட்டு இருந்தேன், சபையர் வந்து விழுந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான். ஒட்டகத்தை ஓட்டிகிட்டு போயிட்டான். ஆடு மாடுகள் போயிடுச்சு, ஏர் மாடுகள் போயிட்டு, எல்லா மிருக ஜீவன்களும் போயிடுச்சு. யோபு கேட்டுட்டு அப்படியே இருக்கிறார். ஒருவன் ஓடி வந்து சொல்லுகிறான், உம்முடைய பிள்ளைகளெல்லாம் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? ஒரு வீட்டில் இருந்து சந்தோஷமாக அவருடைய ஜனன நாளை பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணாங்க. திடீர்னு என்ன செஞ்சுட்டு வீடு விழுந்துருச்சு. நான் ஒருவன் மாத்திரம், எனக்கு ரொம்ப நான் ஒருவன் மாத்திரம், நீயும் சேர்ந்து போயிருக்க வேண்டியதானே? யோபு இருக்கிற இடத்துல நான் இருந்தான்னு சொல்லியிருப்பேன். செய்தி சொல்றதுக்கு ஒருத்தன் வர்றான். அவன் வந்து சொல்றான், உன் பிள்ளைகள் 10 பேரும் செத்து போனார்கள், நான் ஒருவன் மாத்திரம். எப்படி இருந்திருக்கும்? இது முடிஞ்சிருச்சு. எல்லாம் அவனுடைய ப்ராப்பர்ட்டி இன்க்ளூடிங் அவனுடைய பிள்ளைகள் போயாச்சு. இப்போ சாத்தான் போய் நின்று சொல்றான், ஒரு மனுஷன் தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்துருவான். நீர் எடுத்து பாரு.
ஆண்டவர் என்ன செய்றார்? வாசிங்க அடுத்த வசனம். போங்க வேகமாக போங்க அப்படியே. அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கான். ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும், ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும். என்ன வார்த்தை? நீ எல்லாம் கடவுளான்னு சொல்லணும், அவ்வளோதான். இந்த ஒரு வார்த்தைக்காக பிசாசு யோபுவை எத்தனை விசை சோதிக்கிறான் பாருங்க. அவனுடைய தோலும் மாம்சத்தை விட்டு அடுத்து சொல்றாரு, அவனுடைய எலும்பையும் அவன் மாம்சத்தையும் நீ தொடுகிறானால் அவனுக்கு உண்டான எல்லாம் போயிருச்சு, இப்பொழுது அவன் சரீரம் இருக்கிறது, இந்த சரீரத்தை நான் தொடும்படி நீர் எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் கொடுத்துட்டார். வாசிக்கிறீங்களா? அப்படி போங்க, கொஞ்சம் வேகமா போங்க. அவனுடைய உச்சம் தலை துவங்கி உள்ளம் கால் வரையிலும் அவனை கொடிய பருக்களால் வாதித்தான். வாசிங்க. யார் யோபு? நம்ம சித்தோடு பஸ் ஸ்டாண்டுக்கு நடுவில் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட, ஒரு வருஷம் குளிக்காம அனாதையா திருவோட வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறவரா? யார் அவரு? யார் யோபு? சீமான், பெரிய பணக்காரன், ஐஸ்வர்யவான், எத்தனை வேலைக்காரர்கள், அப்படி இருந்த ஒரு மனிதன் இப்பொழுது அவனுடைய உச்சம் தலையிலிருந்து பாதம் வரைக்கும் என்னதான்? கொடிய பருக்கள். சரி, கையில் சொரிஞ்சு என்ன ஆயிற்று? கை வலிக்க ஆரம்பிச்சிட்டு. இப்போ அந்த இச்சிங் அவனுக்கு நிற்கலை, அவனுக்கு திருப்தி ஆகலை. என்ன எடுத்து சுரண்டானா? எனக்கு இந்த உலகத்தில் லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் நான் என் ஆண்டவருக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். என் ஆண்டவருக்காக நான் என்ன எண்ண போகிறேன்? சாமுவேல் ஐயர் என்று ஒரு பிரசங்கியார் இருந்தார். சாமுவேல் ஐயர் என்று ஒரு பிரசங்கியார். இந்த நம்முடைய பழைய லுத்தரன் சபைகளில் பார்த்தீங்கன்னா கீர்த்தனை பாடல் புத்தகங்கள் இருக்கும். அந்த பாடல் புத்தகங்களில் நிறைய பாடல்கள் எழுதியவர் இந்த சாமுவேல் ஐயர் என்று சொல்லி அவருடைய பேர் இருக்கும். இந்த மனிதருடைய வாழ்க்கையில், இது ஒரு பிரசங்கியார், இந்த போதகருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு அனுபவத்தை நான் படித்தேன். இந்த போதகருக்கு ஒரே ஒரு மகன். அவனை படிக்க வைத்து அவன் வேறொரு பட்டணத்தில் வேலையில் செய்து கொண்டிருக்கிறார். திடீரென இந்த பிரசங்கியாருடைய மனைவி, ஒரே ஒரு பையன்தான், அவன் பட்டணத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறான். இந்த ஊழியக்காரர் போதகர் ஆண்டுடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். திடீரென அவருடைய மனைவி மரித்து போகிறாள். அவர் மனைவி மரித்த உடனே இந்த போதகர் அவருடைய மகனுக்கு டெலிகிராம் கொடுக்குறார். டெலிகிராம்னா என்னன்னு தெரியுமா? எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க டெலிகிராம் கொடுத்தவங்க? 1 2 சரி. இதெல்லாம் இந்த காலத்தில் அவங்க வழக்கொழிஞ்சு போச்சு, அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு காலத்தில் நீங்கள் பார்க்கவே முடியாது. டெலிகிராம் கொடுக்கணுன்னா எங்கே போகணும்? போஸ்ட் ஆஃபீஸ் போகணும். போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஒரு எழுத்துக்கு காசு, எத்தனை எழுத்து வருதோ அத்தனை எழுத்து காசு. அப்போது டெலிகிராம்னால எப்படி கொடுக்கணும்? ஷார்ட்டாக கொடுக்கணும், சுருக்கமாக கொடுக்கணும். நீங்கள் பெரிய ஐ எம் கம்மிங் டுமாரோ டு சி யூ இன் சென்னை அப்படிலாம் கொடுக்க முடியாது. ஷார்ட்டாக ஸ்டார்டிங் டுமாரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு கிளம்புறேன்னு அர்த்தம். டெலிகிராம் வந்தாலே, அந்த காலத்தில் டெலிகிராம் வந்தாலே என்னது தான்? நல்ல செய்திங்கிறத விட கெட்ட செய்தியாக தான் இருக்கும் டெலிகிராம். இந்த போதகர் அவருடைய மகனுக்கு டெலிகிராம் அனுப்புகிறார். மதர் டைட். அடுத்து ஸ்டார்ட் இமிடியேட்லாம் வேணாம், அது அண்டர்ஸ்டுட் நேச்சராகவே என்ன செய்யும்? மதர் டைட். பையன் அங்கேருந்து டெலிகிராம் வந்த உடனே அவன் புறப்பட்டு வேகமாக வீட்டுக்கு வருகிறான். அம்மாவுடைய சரீரம் அந்த வீட்டில் நடுவில் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்பா பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அங்கிருந்து வாசலில் இருந்து வந்த பையன் வேகமாக உள்ளே வந்த உடனே அம்மாவுடைய சரீரத்தை பார்த்து அம்மா அப்படின்னு மேலே விழுந்தான். ஹார்ட் அட்டாக்ல ஸ்பாட் அவுட். மகன் மரித்து போகிறான். மனைவி மரித்த அந்த அதிர்ச்சியிலிருந்து இன்னும் போதகர் வெளியே வரல. அடுத்த நிமிடத்தில் யார் மரிக்கிறா? மகன். ஒரு புறத்தில் மனைவியுடைய சரீரம், இன்னொரு புறத்தில் மகனுடைய சரீரம். இனி அவருக்கு வீட்டில் உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. மனைவி மரித்தாயிட்டு ஒரே மகன் மரித்து போனான். இந்த பக்கத்தில் மனைவியும் மறுபுறத்தில் மகனும் நடுவில் உட்கார்ந்து ஒரு பாட்டு எழுதுகிறார்.
நடுவில் உட்காந்து ஒரு பாட்டு எழுதுறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறை உண்டு. இந்த பாட்டை எழுதி இந்த ஊழியக்காரர், என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறை உண்டு. எத்தனை பேர் நம்ம இந்த உலகத்தில் லாபமாக இவைகளாக பார்க்குறோமே. ஆண்டவருக்காக நான் என்ன செய்ய போகிறேன், ஆண்டவருக்காக நான் என்ன தியாகத்தை இது வரைக்கும் பண்ணிட்டேன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். யோபு சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருக்கு ஒரே ஒரு வார்த்தைக்காக காத்திருந்தான். ஒரே ஒரு வார்த்தை. இந்த ஒரு வார்த்தைக்காக எத்தனை அட்டம்ப்ட் சாத்தான் பண்ணனா. எல்லா அட்டம்ப்ட்லையும் அவன் தோற்று போனான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இந்த வேதாகமத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது தீர்க்கதரிசிகள் 3 விதமான கட்டளைகளை ஆண்டவர் கொடுக்குறார். ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான், ஆண்டவரே நான் விவாகம் பண்ணலாமா? உடனே ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கி போதகரை குறித்து உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு போதகருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அனுபவம் இருக்கிறது. ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர்கிட்ட போய் கேட்டார், ஆண்டவரே நான் விவாகம் பண்ணலாமா? ஆண்டவர் சொன்னார், நீ விவாகம் பண்ணக்கூடாது. எந்த தீர்க்கதரிசின்னு கண்டுபிடிங்க. நான் விவாகம் பண்ணலாமா? ஆண்டவர் சொன்னார், நீ பண்ணக்கூடாது. இன்னொரு தீர்க்கதரிசி ஆண்டவர்கிட்ட போய் கேட்குற, ஆண்டவரே நான் விவாகம் பண்ணலாமா? நீ பண்ணு. ஆனால் யாரை விவாகம் பண்ணணும்? ஒரு சோரம் போன ஸ்திரியை நீ விவாகம் பண்ணணும். அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு சொன்னதே பரவாயில்ல, பண்ண வேண்டான்னு சொன்னீங்களா ஆண்டவரே? ஒரு அழகான பிள்ளையை பண்ணுங்கன்னு சொன்னால் பரவாயில்ல, என்ன சொல்கிறீங்க? நீ ஒரு சோரம் போன ஸ்திரியை உனக்கு மனைவியாக. மூன்றாவது ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறாரு, ஆண்டவரே நான் விவாகம் பண்ணலாமா? ஆண்டவர் சொல்றாரு, நீ விவாகம் பண்ணு, உன் மனைவி மரித்து போவாள். உன் மனைவி மரித்து போவாள், நீ என்ன செய்யக்கூடாது? துக்கம் கொண்டாடி நீ அவளுக்காக அழக்கூடாது. ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய சோகம் இருக்கும். புரிந்து கொள்ளுங்கள். திருமணம் பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தன்ட்ட சொல்லார், அது அவருக்கு வேதனையாக இருந்துச்சு. 2வது ஒருத்தன் போகிறான், நீ யாரை போய் விவாகம் பண்ணு? சோரம் போன ஸ்திரியை. 3வது ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறாரு, ஆண்டவரை நாம் பண்ணலாமா? நீ பண்ணு, உன் மனைவி மரித்து போவாள். அவள் மரிக்கும் பொழுது நீ என்ன செய்யக்கூடாது? யோபு ஆண்டவர்கிட்ட சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். என் ஆண்டவருக்காக நான் எவைகளை லாபமாக எண்ணினேனோ, என் ஆண்டவருக்காக நான் எவைகளை லாபமாக எண்ணினேனோ அவைகளை எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். 2வது வசனம், 8வது வசனம் படிங்களா? பிலிப்பியர் 3:8. அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, நான் கர்த்தரை அறிகிற அறிவிற்காக, நான் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்காக நான் எல்லாவற்றையும் என்ன செய்கிறேன்? நஷ்டம் என்று எண்ணுகிறேன். நான் என் ஆண்டவரை அடைவதற்கு இந்த உலகத்தில் எனக்கு எவைகளெல்லாம் லாபமாயிருந்ததோ அவைகள் எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். 2வதாக அவர் சொல்லுகிறார், நான் என் கிறிஸ்துவின் அறிவை பெறுவதற்காக. இந்த உலகத்தில் நீங்கள் நிறைய பேர் படிக்கிறீங்க. எதுக்காக படிக்கிறீங்க? ஏன் படிக்கிறீங்க? ஏன் படிக்கிறீங்க? நிறைய பேர் படிக்கிற பிள்ளைகள் இருக்கீங்கல்ல, ஏன் படிக்கிறீங்க? என்ன வேணும்? பணம் வேணுமா? பணம் வேணும்னா படிக்கணுன்ற அவசியமே இல்லை. உலகத்தில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டாம்? படிக்க வேண்டாம். படித்தவன் எல்லாம் நல்லா சம்பாதிக்கிறானா? ஆஹா, படித்தவன் எல்லாம் நல்லா சம்பாதிக்கிறானா? இல்லை. உங்கள் கல்வி அறிவு உங்களுக்கு ஒழுக்கத்தை கொடுக்க வேண்டும். நீங்கள் எதுக்கு படிக்கிறீங்கன்னா, முதல்ல எதுக்கு? ஒழுக்கமாக இருக்கணுன்றதுக்காக தான் படிக்கிறீங்க. எவனொருவன் நல்ல கல்வி கற்றவனாக ஒழுக்கம் இல்லாதவனாக இருக்கிறானோ அவன் படித்து பிரயோஜனமே இல்லை. இந்த உலகத்தில் நான் அதிகமாக பார்த்ததுண்டு. ஹேக்கர்ஸ் அப்படின்றாங்கல்ல, ஹேக்கர்ஸ்ன்றாங்கல்ல, யார் ஹேக்கர்ஸ்? யார் இருப்பான்? பார்த்துருக்கீங்களா? இந்த பேங்க்கில் பணம் எடுப்பான்ல, நம்ம பணத்தை பூரா திருடுவான் பாருங்க. ஒரு லிங்க் அனுப்புவான், டச் பண்ணால் போதும் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்துருவான். அவன் யார்? படிக்காதவனா? அறிவில்லாதவனா? சிறந்த ஞானம் பெற்றவன். ஆனால் அவன்கிட்ட என்ன இல்லை?
ஒழுக்கம் இல்லை. நீங்கள் கல்வி கற்பது ஒரு ஒழுக்கத்தை பெறுவதற்காக. ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கை உங்கள்கிட்ட இருந்தால் தான் நீங்கள் படிப்பதற்கு அர்த்தம். நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவிற்காக. இந்த உலகத்தில் நீ எதை படித்தாலும், எதை அறிந்து கொண்டாலும், எந்த ஞானத்தை பெற்றாலும், கிறிஸ்துவின் ஞானத்தை நீ அறியாதவனாய் அடையாதவனாய் இருந்தால் அவை எல்லாமே உனக்கு வேஸ்ட். கிறிஸ்துவை அறிகிற அறிவிற்காக, என் ஆண்டவரை நான் அறிந்து கொள்வதற்காக நான் எல்லாவற்றையும் என்ன செய்கிறேன்? நஷ்டம் என்று எண்ணுகிறேன். கிறிஸ்துவை அறிந்த ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி பவுல் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில், பவுல் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் 23 எழுதுறாரு. ஒரு சில வசனங்களை வாசிப்போம், வேகமாக போங்களேன். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம், நான் புத்தியினமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். வாசிங்க. யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். கப்பர் சேதத்தில் இருந்தேன். எத்தனை பேர் கடலுக்கு போயிருக்கீங்க? கடலுக்குள்ள இறங்கி நீந்துறது எத்தனை பேர்? கை தூக்கி பார்ப்போம். எவ்வளோ தூரம் நீந்தி உள்ளே போயிருக்கீங்க? சும்மா அந்த ஃபீமேல் பீச்சுக்கு போகிறத கேட்கல. நானும் ராமேஸ்வரத்து பக்கத்தில் ஒரு பீச் இருக்குது, அதில் அலையே கிடையாது, நீ வாட்டி இறங்கி உள்ளே போகலாம். அந்த பீச்சை கேட்கல. ஒரு இரவு முழுவதும் பவுல் சமுத்திரத்தில் என்ன செஞ்சார்? இருந்தார். ஒரு பகல் முழுவதும். இன்னும் எவ்வளவு எனர்ஜி வேணும் நீந்தி மிதக்கிறதுக்கு? அதுவும் நம்ம அதுக்குள்ளே போகும்போது தான் எந்த ஞாபகம் வரும்? கடலில் கால் வைக்கும்போது தான் சுனாமி ஞாபகம் வரும். கடல் தண்ணியில் இறங்கும் பொழுது தான் சுறாமி ஞாபகம்லாம் வரும். சரி, அடுத்த வசனம் பாருங்களேன். அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன். எல்லா மோசத்தை விட இதுதான் பெரிய மோசம். அடுத்தது கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களில். அடுத்தது பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும். கடைசியாக சொல்கிறாரு, நான் எப்படி இருந்தேன்? நான் எப்படி இருந்தேன்? எவன் ஒருவன் கிறிஸ்துவை அறிகிறானோ அவன் இப்படி தான். எத்தனை பேருக்கு இயேசுவை அறிந்து கொள்ள ஆசை இல்லை? ஏதாவது ஒன்றாவது நமக்கு ஃபிட் ஆகுதா? நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவிற்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்றேன். நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவிற்காக. 3வது 11வது வசனம். இந்த எல்லாவற்றையும் நஷ்டம்னு விடுறதோட அடுத்தது பவுல் ஒரு வார்த்தையை சொல்கிறார். எப்படி எண்ணுகிறேன்? சரி, உங்கள் கையில் ஒரு 500 ரூபா நோட்டு இருக்குது. எத்தனை பேர் குப்பைன்னு கீழே போடுவீங்க? கீழே போட்டுருங்க பார்ப்போம். சரி, 500 ரூபா என் கையில் இல்லை பாஸ்டர், என் கையில் 50 ரூபா தான் இருக்குது. அது வேண்டாம். அது என்னது? ஆஃப்டர் ஆல் எ பேப்பர். ஆஃப்டர் ஆல் எ பேப்பர். கீழே எத்தனை பேர் போட்டுருங்க பார்ப்போம். எத்தனை பேர் போட்டிங்களா? போகும்போது எடுக்கக்கூடாது, போட்டுருங்க. அப்படி தான் நீ நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுறார். யாருமே போடலை இல்லையா? ஒருத்தட்டையோ இந்த பைபிளில் பின்பக்கம் முன்பக்கமெல்லாம் வச்சுருப்பீங்க, எடுத்து கீழே போடுங்களேன். சும்மா எடுத்து போடுங்க. இதை என் ஃபேனெல்லாம் ஓடலை, ஓடுதோ? யாராவது போடுறீங்களா? ஒருத்தர் கூட போடலை. இன்னும் நஷ்டம்னே விடலையே. பிறகு என்னைக்கு நான் குப்பைன்னுன்றது? இது போட்டிங்களா? போகும்போது எடுக்கக்கூடாது. ஆமாம், 10 ரூபா 20 ரூபா இருந்திருக்கு, அதை போட்டால் என்ன போடலை. காட் பிளஸ் யூமா.
எடுத்து கையில் வச்சுக்கோ. வேகமாக எடுத்துட்டா பாருங்க. நான் தான் போட்டேனே வேணாம்னு. அப்போ நம்ம உள்ளத்தில் இன்னும் என்ன செய்யலை, இந்த முன்பக்கத்து பெஞ்சில் உட்காரக்கூடாதுங்கிறதுக்கு தான். நான் நஷ்டம்னு விடுறது மட்டும் இல்லை, அது குப்பை அப்படின்னா நான் மறுபடியும் என்ன செய்ய மாட்டேன், தொட மாட்டேன். நான் மறுபடியும் தொட மாட்டேன். இந்த பாவம் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, இந்த பாவம் என்கிற வார்த்தைக்கு தமிழில் 2-3 பொருள் இருக்கிறது. ஒன்று என்னது, நியாயப்பிரமாணத்தை மீறுகிற பாவம், சின். பாவம் அப்படின்னா என்னது, பாவம். இந்த பாவத்துக்கு இன்னொரு பொருள் இருக்குது, ஐயோ, ஒரு மேலே நாம் வைக்கிற ஒரு பரிதாபம். அதுக்கு என்னதுதான், ஐயோ பாவம், யார் பத்த பிள்ளைய இப்படி அடிபட்டு நடுரோட்டில் கிடக்கிறானே பாவம். ஆனால் சின் என்கிற பாவத்தின் அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் தெரியுமா தமிழில்? தெரிஞ்சிச்சுன்னா பாவத்தை செய்ய மாட்டோம் நம்ம. ஒரு முறை ஒரு காட்டில் ஒரு மரத்தில் ஒரு ஆந்தையும் ஒரு சிறிய ஒரு ஆந்தை உட்கார்ந்துருக்கு. அந்த ஆந்தைகிட்ட வந்து நிறைய வாலிப பிள்ளைகள் இருக்கிறனால ஒரு பட்டர்ஃப்ளை ஓடி வந்து கேட்டுச்சு, ஆந்தாண்ணே நான் நெருப்பில் இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு கேட்டுச்சு. நான் நெருப்பில் இருந்து எப்படி தப்பிக்கிறது? உடனே இந்த ஆந்தை சொல்லிச்சான், ஒன்றும் இல்லை, நீ எப்போ ஒரு புகையை பார்க்குறியோ அப்போவே அந்த இடத்துல இருந்து ஓடிடு. நீ எப்பொழுது ஒரு புகையை பார்க்குறியோ அப்போவே அங்கேருந்து ஓடிடு. ஏன் அப்படின்னா இந்த புகை தான் எதுவாக மாறும், நெருப்பாக மாறும். நீ எப்பொழுது எதை பாவம் என்று உணர்கிறாயோ அப்பொழுது அங்கிருந்து ஓடிடு. அப்படித்தானே முதலாவது சங்கீதம் சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் இல்லை நான் உட்காருவேன் நான் நிற்பேன் அப்படின்னா என்ன செய்ய முடியாது. நெருப்பு வருகிற பொழுது நீ, நிறைய பேர் என்ன நினைக்கிறேன் தெரியுமா, நான் எப்போ பாவம் செஞ்சால் என்ன செஞ்சிருவேன். நான் நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்குது, இந்த ஆன்லைனில் விளையாடிட்டு நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வச்சுருக்கேன், என்ன தெரியுமா, நான் எப்போ வேணாலும் ஸ்டாப் பண்ணிடுவேன், நான் பார்த்துட்டே இருப்பேன், கரெக்டாக எனக்கு 1/2 hour தான் இந்த டைம், இந்த செல்ஃபோனில் 1/2 hour முடியும் போது நான் நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டைம் வச்சு பார்ப்போம். நிறுத்துறது உலகத்தில் ஒருத்தம் கூட கிடையாது. எப்பொழுது நீ புகையை காண்கிறாயோ அப்பொழுது அந்த இடத்த விட்டு போய், நீ பாவத்தை எளிதாக எடுத்துக்கொள்ளாதீங்க. பாவத்தோடு நாம் விளையாடும், பாவத்தில் தப்பிக்க முடியாது. பாவம் மகா கொடுமையானது. அதில் விழுந்துட்டோம் அப்படின்னா எழுந்திருப்பது மிக கடினம். ஒரு ஆடும் ஒரு பன்றியும் சாலையில் நடந்து போய் கொண்டிருந்தது. ஒரு ஆடும் பன்றியும் சாலையில் நடந்து போயிட்டு இருந்துச்சு. திடீரென 2 நடந்து போயிட்டு இருந்தது. தடுமாறி பக்கத்தில் இருந்த ரோட்டு பக்கத்தில் எப்போவுமே என்ன இருக்கும், சாக்கடை எரிஞ்சு, ஒரு ட்ரைனேஜ் எரிஞ்சு உள்ளே விழுந்துட்டு. உள்ளே விழுந்த உடனே ஐயையோ தெரியாமல் விழுந்துட்டனே அப்படின்னு ஆடு என்ன பண்ணிட்டு அப்படியே எழுந்துச்சு, உதறி துள்ளி குதிச்சு வெளியே வந்துருச்சு. பன்றி என்ன செய்தது, ஒரு பாட்டு பாடிச்சான், என்ன சுகம், ஆஹா என்ன சுகம். நல்லா இருக்கும்ல, நல்லா கவனிங்க. பாவம் என்று அறியாமல் விழுந்துட்டா, எப்பொழுது பாவம் என்று நீ உணர்த்தப்படுகிறாயோ உடனே என்ன செஞ்சிரு, வெளியே வந்துரு. உள்ள விழுந்துட்டு பிறண்டு 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 படுத்தேன்னா உன்னை வெளியே விடவே விடாது. நீ எப்பொழுது இந்த உலகத்தை நஷ்டம் என்று எண்ணி குப்பையாக விட்டுட்டியோ அதுக்கு பிறகு குப்பையை என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. பாவம் என்று நீ உணர்ந்து எதை விடுகிறாயோ மறுபடியும் அதை தொடாத. பொய் பேசாதவங்க எத்தனை பேர் இருக்கீங்க, கை தூக்கு பார்ப்போம். பின்னாடி பாஸ்டர் கை தூக்குறாரு, அதுவே பொய். பொய் பேசாதவங்க. ஒரு அம்மா, படிக்காத எழுத தெரியாத அம்மா எனக்கு ஒரு விளக்கம் கொடுத்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் சின்னுக்கு இப்படி ஒரு டெஃபினிஷன், அதாவது பொய்க்கு இப்போ ஒரு டெஃபினிஷன் யாருமே கொடுத்ததில்லை. அவரவர் அவசியத்துக்கு அவரவர் பொய் பேசுவாங்க. அவரவர் அவசியத்துக்கு அவரவர், இன்னைக்கு வரைக்கும் இப்படி ஒரு டெஃபினிஷன் யாருமே கொடுத்ததில்லை பொய்க்கு. எல்லாரும் பொய் பேசியிருக்கோமா, எவ்வளோ பேசியிருக்கோம். இன்னைக்கு என்ன ஆராதனை, இன்னைக்கு என்ன ஆராதனை, ஒரு தீர்மானம் பண்ணுங்க, இன்னையிலிருந்து நான் பொய் கற்பனையில் ஒரு கற்பனை என்னது, பொய் பேசினா பரலோகத்துக்கு போக முடியுமா? இந்த பாவத்தை எத்தனை பேர் விடுறோம், எத்தனை பேர் விடுறதுக்கு முயற்சிக்கிறோம், எத்தனை பேர் பிரயாசப்படுறோம்.
இதுவும் 10 கற்பனைகள் ஒன்று தானே. ஆனால் விடுறதுக்கு முடியுதா நம்மளால? எவ்வளவு ரசிச்சு ருசிச்சு எப்படியெல்லாம் வர்ணிச்சு போய் பேசுறோம்ல. யோசித்து பாருங்க. பேதுரு ஆண்டவர்கிட்ட போய் கேட்ட, ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நான் இன்னும் எதையுமே விடலையே, போய் ஆண்டவர்கிட்ட போய் என்னத்தை கேட்கறது? ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்தோம். ஒரு சீஷனை ஆண்டவர் அழைத்த பொழுது, நீ என்னை பின்பற்றி வா. அந்த சீஷன் சொன்ன, ஆண்டவரே எங்கள் தகப்பனார் மரித்து போனால் நான் போய் என்ன செய்கிறேன்? முந்தி போய் அவனை அடக்கம் செய்து உம்மிடத்தில் வருகிறேன். ஏசு அழகாக ஒரு பதில் சொல்கிறாரு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டு, நீ என்னை பின்பற்றி வா. என்ன இறக்க குணம் ஏசப்பாவுக்கு! அப்படிதானே? போயிட்டு வர்ற ஆண்டவரே, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ என்னை பின்பற்றி வா. மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி. நான் ஆண்டவரை பின்பற்றும்படியாக ஒரு தீர்மானத்தை எடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறேன். 3 காரியங்களை குறித்து பவுல் சொல்லுகிறார். நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பை. யார் பவுல்? ஐஸ்வர்யவானா? ஞானியா? பவுல் படித்தவரா படிக்காதவரா? இந்த வேதாகமத்தில் முதல் ஞானி யாரு? வேதாகமத்தில் முதல் ஞானி யாரு? சாலமோன். அது யார் கொடுத்த ஞானம்? தேவன் கொடுத்த ஞானம். அதனால் அவருக்கு இணையான ஞானம் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கும் இருக்க முடியாது. 2வது, இந்த வேதத்தில் ஞானி யாரு? பவுல். கமாலியனுடைய பாதத்தில் அமர்ந்து வேதத்தை படித்த ஒரு மனிதன். இந்த வேதத்தை பவுலை போல ஒருவரும் படிக்கல. வேதத்தை பவுலை போல் ஒருவரும் படிக்கல. அவ்வளோ படித்தவன். அவர் ஸ்காலர், ஃபிலாசபர். பவுல் சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவுக்குள் பைத்தியக்காரன். ஒரு பாட்டு உண்டு, ஞாபகம் இருக்கா? எத்தனை பேர் பாடியிருக்கிறேன்னு? நான் படிச்சிருக்கீங்களா ஒரு பாட்டு? நம்ம பாடுறதெல்லாம் ஜான் ஜெபராஜ் பாட்டும் எவன் பாட்டெல்லாம் பாடிட்டுருக்கோம் இல்லையா? அதுவும் எங்கே வந்துருச்சு இந்த பாட்டெல்லாம்? டிவைன் சர்வீஸில் ஆல்டருக்கு வந்தாச்சு. யாருடைய பாட்டு? யாருடைய பாட்டு? ஒவ்வொரு பாட்டுக்கும் உயிர் இருக்கிறது. ஒவ்வொரு பாட்டுக்கும் உயிர் இருக்கிறது. ஒவ்வொரு பாட்டுக்கும் உயிர் இருக்குது. தயவு செய்து விசுவாசிகளிடத்தில் நான் போகிற இடத்துல சொல்ல, இந்த ஆல்டர் இன்றைக்கு உடைக்கப்பட்டிருக்கிறது. ஆராதனை முறைகள் தகர்க்கப்பட்டிருக்கிறது. பலிபீடங்கள் தகர்க்கப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய பரிசுத்த பீடத்தண்டையில் அநாகரிகமான பாடல்கள் பாடப்படுகிறது, மற்ற சபைகளில் அல்ல. எனக்கு தெரிய ஒரு ஆலயம் இருக்கிறது, சமுத்திர அட்வென்ட் சர்ச். சியோனின் கீதங்கள் பாட்டு தவிர எந்த பாட்டும் பாட மாட்டாங்க. சியோனின் கீதங்கள் தவிர எந்த பாட்டும் பாட மாட்டாங்க. சமுத்திர அட்வென்ட் சர்ச். ஒவ்வொரு பாடலுக்கும் உயிர் இருக்கிறது. ஏதோ ஒரு பாட்டை எங்க ஆலயத்தில் பாடுவதற்கு மூப்பர்கள் அனுமதிக்காதீங்க. உங்கள் பிள்ளைகளை பாட ஊக்குவிக்காதீங்க. உங்கள் பிள்ளைகள் விசேஷித்த பாடல் பாடணுமா, ஜெபத்தோடு வேத பாடலை எடுத்து என்ன செய்யுங்க, ஒரு பாட்டு நீங்கள் எழுதுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு வேதத்தின் அடிப்படையில் நல்ல சத்தியம் நிறைந்த ஒரு பாடல் எழுத கற்றுக் கொடுங்க. எவனோ எழுதுறதை ஏன் நீங்கள் பாடுறீங்க? உங்கள் பிள்ளைகளுக்கு பாட கற்றுக் கொடுங்கள். நீங்கள் எழுதுங்கள், நீங்கள் இசையமையுங்கள். சத்தியம் நிறைந்த பாடலை நீங்க எழுதுங்க, நீங்க பாட பயிற்சி கொடுங்க. உங்க பிள்ளைகளை பாடும்படியே நீங்க ஊக்குவீங்க. எவன் எழுதுனதை ஏன் இங்க கொண்டு பாடணும்? எலியாவின் நாட்களில் எது தகர்க்கப்பட்டது? எலியா தீர்க்கதரிசி நாட்களில் எது தகர்க்கப்பட்டது? பலிபீடங்கள் தகர்க்கப்பட்டிருந்தன. ஆகவே இந்த நாளிலும் நம்முடைய திருச்சபையிலும் கூட சில இடங்களில் ஆலயத்தில் பலிபீடங்கள் தகர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால ஜாக்கிரதையாக, ரொம்ப ஞானமாக, நிறைவாக பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிங்களா. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினேன் என்று என்ன பையன் எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால், நல்ல கவனிச்சிங்க, இதுதான் வேதத்தில் முக்கியமான ஒரு பகுதி. நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடிக்கும்படி ஆசையாய் தொடர்கிறேன். பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, நான் முற்றிலும் அடைந்தாயிற்று எல்லாவற்றிலும் தேறினேன் என்று எண்ணாமல்
நான் எதற்காய் அழைக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். எனக்கு ஒரு ஆசை இருக்குப்பா. என்ன ஆசை? என் ஆண்டவர் என்னை எதற்காக அழைத்தாரோ, எதற்காக என் கையை பிடித்தாரோ அதை செய்யும்படி நான் என்ன செய்கிறேன்? ஆசையாய். எத்தனை பேர் ஆசையாய் ஆண்டவரை பின்தொடர போறீங்க? என் ஆண்டவர் எதற்காக என்னை அழைத்தாரோ, எதற்காக என் கையை பிடித்தாரோ. உங்க எல்லாருடைய கையை யார் பிடிச்சிருக்கிறா? ஆண்டவர் பிடித்திருக்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் கரங்களை நம்ம அழைத்த தேவன் பிடித்திருக்கிறார் அப்படின்னு அழகா சொல்றார். நான் அடைந்தாயிற்று அல்லது நான் முற்றிலும் தேறினேன் என்று நான் எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய். அடுத்த வசனம், சகோதரரே அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 2004 ஆண்டு டிசம்பர் மாதம் 26 தமிழகத்தை சுற்றிலும் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு மாபெரும் சம்பவம். லட்சக்கணக்கான ஜனங்கள் சமுத்திரத்தின் ஓரங்களிலே பிணமாய் கிடந்தார்கள். ஒரு போதகருடைய அனுபவத்தை நான் படித்த பொழுது இதை கடந்து வந்தேன். இந்த சுனாமி நடந்த அந்த நாளில் அவருக்கு 3 பிள்ளைகள், 2 பெண் பிள்ளையும் ஒரு ஆண் பிள்ளை, 2 பொம்பளை பிள்ளையும் ஒரு பையனும். அந்த கடலில் அந்த கரையில் உட்கார்ந்து இந்த போதகர் அவருடைய மனைவி இந்த பிள்ளைகளோடு அவங்க உட்கார்ந்து நேரத்தை செலவிட்டு கொண்டிருந்த பொழுது, சின்ன பிள்ளைகள் கடற்கரையில் பொதுவாக தண்ணியை பார்த்தோன்னே ஓடி விளையாடுவார்கள். ஒரு பழக்கம் உண்டு, எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, அனுபவம் உண்டு. கடற்கரையில் போய் கடல் தோற்றது அப்படின்னு எழுதினீங்கன்னா அந்த அலை வந்து என்ன செஞ்சிருமா? அழிச்சிரும். அது சொல்லுவாங்க. எத்தனை பேர் எழுதி பார்த்துருக்கேன்னு தெரியல. எவ்வளோ மேலே போய் கடல் தோற்றனாலும் அந்த அலை வந்து என்ன செய்யுமா? அதுக்காக 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் அழிச்சா நம்மளும் சேர்ந்து போயிடும். கரையில் போய் என்ன செய்யணும்? குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் போய் நீங்கள் எழுதி பாருங்கள், அந்த அலை வந்து அழிச்சு. கடல் ஒருபோதும் தோற்காது. நான் வேதத்தில் ஆண்டுடைய மகத்துவத்தை குறித்து படிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். ஆண்டு ஒரு சமுத்திரத்தை பார்த்து சொல்லுகிறார், நீ இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் இறைச்சலின் பெருமை இங்கே அடங்க கடவுது. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் இறைச்சலின் பெருமை இங்கே அடங்க கடவுது. ஆண்டவர் எல்கை குறிக்கலைன்னா இன்றைக்கி நீங்களும் நான் நினைச்ச முடியாது, சித்தோடில் உட்காந்துருக்க முடியாது. ஆமாம் பாஸ்டர், ஈரோடு பக்கத்தில் கடலே இல்லை பாஸ்டர். இம்மட்டும் வா, மிஞ்சி வராத, உன் இறைச்சலின் பெருமை இங்கே அடங்க கடவுது. இதெல்லாம் எழுதுவாங்க. பிள்ளைகள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. திடீரென ஒரு அப்நார்மல் வேவ், நார்மலாக இருக்கிற அலையை காட்டிலும் ஒரு பெரிய. அப்போ பிள்ளைகள் ஓடி வந்து அப்பாட்ட சொல்கிறாங்க, அப்பா கடலில் அலை வந்து இருக்கிறதை விட ஏதோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதே அப்படின்னு சொன்ன உடனே அப்பா என்ன பண்ணுறாங்க, அதை ரியலைஸ் பண்ணின உடனே இந்த பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளாக அந்த அலை என்ன செஞ்சுட்டு, பேரலை, ஆழிப்பேரலை கரை அடைச்சிச்சு. கரை அடைத்து எல்லாம் உள்ளே இழுத்துட்டு போயிட்டு சில மணி நேரங்கள் இந்த போதகரும் அவருடைய மனைவியும் பிழைத்து கொண்டார்கள். 2 பேரும் பிழைத்து கொண்டார்கள். பிழைச்சிட்டு அலை உள்ளே போயிடுச்சு. அந்த கடல் கரையில் பிணங்களாக கிடக்கிறது. இந்த போதகரும் அவருடைய மனைவியும் தன் 3 பிள்ளைகளை தேடிட்டு வர்றாங்க. 3 பிள்ளைகளை தேடிட்டு வராங்க. ஒரே பையன், 2 பொம்பளை பிள்ளை. அப்படியே தேடிட்டு வரும் பொழுது ட்ரெஸ்ஸை வச்சு தான் கண்டுபிடிக்கணும், ஏன்னா சரீரங்கள் எல்லாம் ஒரே பிணங்கள். அப்போ பார்க்குறாங்க, ஒரு இளைய மகள் அந்த மண்ணில் அப்படியே கவுந்து என்ன செய்கிறா, அந்த குழந்தையை அப்பா கையில் எடுத்துட்டு அடுத்த 2 பிள்ளைகளையும் தேடுறாங்க. அடுத்த 2 பிள்ளைகளையும் தேடுறாங்க. ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, உங்கள் மகளை போல் ஒரு ஆள் முள் புதர் இருக்குல்ல, அதுக்குள்ளாக்க கிடக்கிறாங்க, அந்த பக்கத்தில் போய் பாருங்கள். எல்லாம் தேடிட்டு உயிரோடு இருக்கிறவெல்லாம் தேடுறாங்க, சொந்தக்காரங்க. போய் பார்த்தா மூத்த மகள் முடி இருக்குல்ல, அந்த முள்ளில் சிக்கி பிணமாக இருக்கிறாங்க.
அந்த மகளை, மூத்த மகளை அம்மா கையில் எடுத்துட்டு பையனை தேடுறாங்க. ஒரு பாறையின் இடுக்கில் அவர் நேசித்த மகன் மரித்து சடலமாக இருக்கு. ஒரு கையில் இளைய மகள், மகன், தாய் ஒரு மகளை 2 பேருமாக 3 மரித்த பிள்ளைகளையும் கையில் வச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தால் பக்கத்திலே கல்லறை, ஒரே இடத்துல 3 பிள்ளைகளையும் அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறாங்க. வீட்டுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. 3 பிள்ளைகளும் விளையாண்ட அந்த செயல்கள், அந்த இதெல்லாம் அந்த அப்பா அம்மா 2 பேருக்கும் அப்படியே நினைவில் வருது. ஒரு நாள் அப்படியே கடந்தது. 2வது நாள் இந்த போதகர் மனைவிட்ட சொன்னார், அம்மா எனக்கு இந்த உலகத்தில் வாழ பிடிக்கல, ஒரு விஷம் வாங்கிட்டு வந்துடுறேன், 2 பேரும் என்ன செஞ்சுருவோம், மரித்து போவோம், 2 பேரும் மரித்து போவோம், வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கணவர்கிட்ட சொல்கிறா. இந்த போதகர் போய் ஒரு விஷ பாட்டிலை வாங்கிட்டு வர்றார். வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு 2 பேரும் அந்த விஷத்தை குடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கிறாங்க, இந்த உலகத்தில் இனி என்ன பயன், என்ன பிரயோஜனம், எல்லாவற்றையும் இழந்துட்டோம், 3 பிள்ளைகளே இழந்துட்டோம், என்ன செய்கிறது, நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னும் போது மனைவி சொல்கிறாங்க, வேண்டாம், நம்ம தானே பிள்ளைகளை இழந்திருக்கிறோம், எத்தனை பிள்ளைகள் பெற்றோரை இழந்திருப்பாங்க, ஏன் நம்ம இறந்த பிள்ளைகளுக்கு இணையாக வேறு 2 பெற்றோரை இழந்த பிள்ளைகளை எடுத்து வளர்க்கக்கூடாது. கணவன் மனைவியும் விஷபாட்டிலை எரிந்து உடைத்து விட்டு ஒரு தீர்மானத்தோடு போகிறாங்க. பெற்றோரை இழந்த 40 பிள்ளைகளை அந்த கணவர், அந்த போதகரும் அவருடைய மனைவியும் எடுத்து அவங்க பிள்ளைகளை அந்த வீட்டில் வச்சு வளர்த்துட்டு வராங்க. கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ ஜனமே, என் ஆண்டவருக்காக நான் எதை செஞ்சிட்டேன், நான் எதையும் செய்யாமல் என் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாத என் ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் கொடுத்துட்டார். பவுல் சொல்கிறாரு, நான் எல்லாவற்றையும் யார் ஒருவருக்காக, என் நேசர் ஒருவருக்காக, என் ஆண்டவர் ஒருவருக்காக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.